தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயைப் போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே, பணித்துவக்க நாளிலே, கடவுள் நம் அனைவருக்கும் சிந்தனைக்காக கொடுத்திருக்கிற அவருடைய திருவார்த்தை நியாயாதிபதிகள் 24வது 13ஆம் அதிகாரம் 24வது திருமொழி. பின்பு அவன் ஆண் பிள்ளையை பெற்று அதற்கு சிம்சோன் என்று பெயரிட்டான். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அன்பு தேவ ஜனமே, ஆண் பிள்ளை பிறந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். சிம்சோன் என்றால் மரம் வெட்டுகிறவன், திறமைசாலி, பலசாலி என்று குறிப்பிடப்படுகிறது. இங்கிலாந்து நாட்டிலே உள்நாட்டு போர் நடந்தபோது அங்கிருக்கிற குழந்தைகள் அனைத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அரசன் குழந்தைகள் அனைத்தையும் பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த பிள்ளைகளை அழைத்து செல்லும் பொழுது நடுவில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. பாப்பா, ஏன் அழுகிறாய் தங்கை என்று சொல்லி அவனுடைய சகோதரன் கேட்கிறான். எனக்கு மிக பயமாக இருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம்? இவ்வளவு குண்டு சத்தங்கள் முழங்குகிறது, அநேகர் உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் எனக்கு பயமாக இருக்கிறது. தங்கச்சி, பயப்படாதே. நம்முடைய அரசன் நமக்காக ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறான். குழந்தைகள் யாவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை பாதுகாப்பான இடத்திலே கொண்டு போய் வைக்கும்படி உத்தரவு கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவை இன்றைக்கு அரசினுடைய போர் வீரர்கள் நம்மை அழைத்து கொண்டு போகிறார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இதை கேட்ட அந்த சிறு பெண் மிகவும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய சகோதரன், கடவுள் நம்முடைய அரசன் நம்மோடு இருக்கிறார், நானும் உன்னோடு இருக்கிறேன், ஏன் கவலைப்படுகிறாய்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் எல்லாராலும் நாம் கைவிடப்பட்டு காணப்படுகிறோம் என்று நினைக்கிறோம். இல்லை அருமையானவர்களை, நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வும் அந்த நினைவும் அந்த விசுவாசமும் நம்மிலே இருக்கும் பொழுது, இங்கே மனோவாவுக்கு பிறந்த மகனாகிய சிம்சோனை கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். சிம்சோன் என்று பெயர் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு கடவுளால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய நாமத்தை தரித்தவர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற உண்மையை நீங்களும் நானும் உணரும்படி கடவுள் இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற அந்த நிலையில் நமக்கு விரோதமாக எத்தனையோ புயல்கள், சுனாமி போன்ற பிரச்சனைகள் எழலாம். ஆனால் அவைகளை கண்டு நாம் சோர்ந்து விடக்கூடாது, துவண்டு விடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதுபோல நம்மை பாதுகாப்பதற்கு நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும், பெற்றோர்களையும், உறவினர்களையும், சமூக நல்லெண்ணம் கொண்டவர்களையும் கடவுள் நமக்காக துணையாக வைத்திருக்கிறார். அந்த உணர்வோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் காரணமான எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே இயேசப்பா, இந்த நாளிலும் கூட உங்களுடைய திரு சன்னிதானத்தில் நாங்கள் அழைக்கப்படுகிற இந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய விசேஷ கிருபை இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நிச்சயமாக பாதுகாப்பின் நம்பிக்கைக்குள்ளாக ஆண்டவரே வைத்தது. இன்றைக்கு டான் பிரவுன் என்ற பரபரப்பு கவிதை புனைவு எழுத்தாளர், 2003ஆம் ஆண்டு மிகச்சிறந்த விற்பனைய டாவின்சி கோட் என்ற புதினத்தை எழுதின புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். அவருடைய சிறந்த நாளாக இந்த நாள் காணப்படுகிறது.
இன்றைக்கு சிறு பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளால் கொடுக்கப்படுகிற அருள் கொடைகள். அந்த சிறு பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். அவர்களுக்குடைய அடையாளமாக கடவுள் நமக்கு காட்டுகிறார். பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குழந்தையைப் போல மாற வேண்டும். சிம்சோனுக்கு பெயரிட்ட ஆண்டவர் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த சிம்சோனை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த புதிய நாளிலே நம்மையும் ஆசீர்வதிப்பார். கண்களை ஆண்டவருடைய பலத்த கிருபையும் சமாதானமும் இந்த ஜெபத்தின் வழியாக நம்மை ஆண்டு வழிநடத்த இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல பிதா.